ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க இட்ஸ் வாட்ஸ் இன்சைட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹாரர் த்ரில்லர். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 43 minutes இருக்கு. இந்த படத்தை கிரே ஜார்டின் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல பிரிட்டானி, ஜேம்ஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அது என்ன பார்ட்டின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுக்காக ப்ரீ வெட்டிங் பார்ட்டிக்கு தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல பழைய ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் வராங்க. அதுல ஒருத்தர் வராரு கையில ஒரு சூட் கேஸோட. அவரு அதை வச்சு ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை ஓபன் பண்ணி அதுல எல்லா கனெக்ஷனுமே கொடுத்து அதை ஆப்போசிட்ல இருக்கவங்க நெத்தியில வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது இதே மாதிரி நம்ம பல நூறு படங்கள் பார்த்துட்டோம். குறிப்பா இப்ப ரீசெண்டாவே ஒரு 2 படம் பார்த்துட்டோம். அதனால ஸ்டோரி பிளாட் வைஸ் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் கிடையாது. கேரக்டர் ரேட்டிங் படத்தில் நடிச்ச எல்லா கேரக்டருமே ஓவரால் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதி எடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் நல்லாவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்துல அங்கங்க ஒரு ஹாரர் போர்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா ஒவ்வொருத்தரும் எப்படி மாறுறாங்க அந்த எக்யூப்மெண்ட் வச்சதும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீடைல்டாவே காமிச்சிருக்காங்க. மாறினதுக்கு அப்புறம் அவங்க எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஆன் ஆஃபா தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல ஒரு அரை மணி நேரம் படம் பிக்கப் ஆகிறதுக்கே டைம் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இன்ட்ரெஸ்டிங்கா போனாலும் கிளைமேக்ஸ் ஒட்டி கொஞ்சம் டல் அடிக்க தான் செய்யுது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். படத்துல மைல்டான அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.